Hi guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டெக்னிக்கல் அனலைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் லைவ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஈஸியாகவே வந்து டைமுக்கு வந்து அப்டேட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், மஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்க. 59.3ல இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவில் நேற்று பார்த்த வீடியோவில் என்ன இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 சம்திங் தான் இருந்து. ஸோ வந்து என்ன காமிக்குது அப்படின்னா பிட்காயின் வந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டாமினன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா 10,000 சம்திங்ல தான் வந்து நேற்று இருந்து 10,600 700 இந்த ரேஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்து பிட்காயின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11,000 தாண்டி வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டாமினன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து பிட்காயின் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன காமிக்குது அப்படின்னா ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நேற்றை விட இன்னைக்கு வந்து பிட்காயின் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஓகேவா? சரி, ஓகே. சார்ட் படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சார்ட் படி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான். மார்க்கெட் வந்து ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து பிரேக் அவுட் பண்ணல. அந்த பிரேக் அவுட் பண்ண முன்னாடி கரெக்ஷன் எடுக்குமா, அப்படி இல்லைனா பிரேக் அவுட் பண்ணி போய் கரெக்ஷன் எடுக்குமா, அந்த டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வந்து நம்ம மேஜராக பார்க்க வேண்டிய லெவல் எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,500. நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 9,500 இருக்கும்போதே வந்து நான் சொல்லியிருப்பேன் 10,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 11,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா 11,200 சம்திங் போகும்போதே மார்க்கெட் வந்து டவுன் பண்ணாங்க. ஸோ இது நார்மலாக ட்ரேடிங்கில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். பெர்ஃபெக்டாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த குவான்டிட்டியும் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வந்து செல் ஆர்டர் போடுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது தான். சரி, ஆனால் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாற்றக்கூடாது. அதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகே, 11,500 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே பெர்ஃபெக்டாக வரும். ஸோ அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து அடுத்த புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 11,500 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எங்கே வரும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு $1,000 வரைக்கும் அப் ஆகலாம். 12,700. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் லெவல் 12,700 போகலாம். மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த லெவல் அப்படின்னா 13,400. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கரெக்ஷன் மார்க்கெட் எடுக்குமா? கரெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 11,500 இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் கரெக்ஷன் எடுக்கணும். எடுத்து $10,000 அல்லனா 9,500 சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 10,000, அடுத்த சப்போர்ட் 9,500. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலுக்குள்ளேயும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் எடுத்து வரணும். சப்போஸ் 11,500ல வரலன்னா மோஸ்ட்லி அடுத்த கரெக்ஷன் எங்கே எடுக்கும் அப்படின்னா 13,400ல தான் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 12,700 இருந்தாலும் அதையும் கூட பிரேக் அவுட் பண்ணி 13,400 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கு. அது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கணும். இங்கே பாருங்க 2017ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 2017ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் ஆகி கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் $9,300 இருந்து $20,000 வரைக்கும் கண்டினியூஸாக வந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிருக்கு. எந்த வித கரெக்ஷனும் எடுக்காமலே போயிருக்கு. அதான் வந்து முக்கியமான கண்டிஷன். ஸோ வந்து மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும் அப்படின்னு நம்ம வந்து ஷுவராக வந்து சொல்ல முடியாது. அந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷன் எந்த லெவல் அப்படின்னா 11,500. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். ஓகேவா? மற்ற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக மாதிரி இல்லாமல் இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். ஒரு பிரேக் அவுட் கண்டிஷனுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாக கூட இருக்கும். எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி இண்டிகேட்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் மேக்டி எடுத்துப்போம். மேக்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 14லேயே வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் கிளியர் புல்லிஷ் சைன் தான் காமிச்சிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் க்ரீனில் இருக்குது. ரெட்டை கட் பண்ணி ப்ளூ வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எந்த வித நெகட்டிவ் சைனும் கிடையாது. கிளியர் புல்லிஷ் சைன். ஓகேவா? அடுத்து ஆர்எஸ் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். ஆர்எஸ்ஐன் அடிக்கடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். 70 கட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணதுனாலே நிறைய டைம் வந்து பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போல்லாம் வந்து 70 ஓவர் பாட் ரேஞ்சை கட் பண்ணியிருக்கோ அந்த நேரம்லாம் வந்து பம்ப் ஆகி போயிருக்கு மேலே வரைக்கும். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 88 பாயிண்டில் போயிட்டு இருக்கு. ஓவர் பாட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 88லாம் வந்து நார்மலாக நடக்கவே செய்யாது. ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் பிட்காயினில் மட்டும்தான் 90+ கூட போகும். மேக்ஸிமம் பாருங்கள் 95 96 வரைக்கும் போயிருக்கு. 96 லெவல் வரைக்கும் ஓவர் பாட் ரேஞ்ச், அதாவது ஆர்எஸ்ஐ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வேற எந்த காயின்லையும் எந்த மார்க்கெட்லையும் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து நடக்காது. ஒன்லி ஃபார் பிட்காயின். இப்போ உள்ள கண்டிஷன் படி 88 வரைக்கும் போயிருக்கு. மேபி மறுபடியும் வந்து 96 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? சரி, ஓகே. இதை வந்து ஆர்எஸ்ஐயும் வந்து கிளியர் புல்லி சைன் தான். ஓவரால் மார்க்கெட் வந்து என்ன காமிக்குதுன்னா கிளியர் புல்லி சைன் தான் காமிக்குது. எந்தவித நெகட்டிவ் சைனும் இது வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? எந்தவித நெகட்டிவ் கைண்டெல்லாம் வரல. இண்டிகேட்டர் படியும் எந்தவித நெகட்டிவ் சைனும் கிடையாது.
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் படியும் எந்த வித நெகட்டிவ் சைனும் கிடையாது. ஓவரால் பார்த்தீங்கன்னா புள்ளி சைன் தான் காமிக்குது. ஓகேவா? சரி, ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 11,500ல் கரெக்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா 13,400 போய் கரெக்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைனா கண்டினியூஸாக கரெக்ஷனே இல்லாமல் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய $15,000 கிராஸ் பண்ணி மேலே போகும்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 சாய்ஸில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாதிரி நடக்கு அப்படின்னு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.